மலையாள சினிமா உலகத்தோட சூப்பர் ஸ்டார். இங்க நம்ம எப்படி கமலஹாசன நடிப்புக்கு உதாரணமா சொல்றோமோ, அந்த மாரி லாலேட்டன்னு அவர ரொம்ப செல்லமா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. நடிப்புக்கு உண்மையிலே அந்த மனுஷன் ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். பாபநாசம் இங்க தமிழ்ல வந்துச்சு. ஆனா நீங்க "திருஷ்யம்" மலையாளத்தில பார்த்துட்டு தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதில அதாவது "திருஷ்யத்தில" மோகன்லால் நடிப்ப பார்த்துட்டு, பாபநாசத்தில நீங்க கமல் நடிப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பாபநாசம் புடிக்காது. ஏன்னா, மோகன்லால் அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அதில வந்து நடிச்சிருப்பாரு. இன்னும் சொல்லப்போனா, கமல், மோகன்லால் இவங்க 2 பேத்துல யார் வந்து பெரிய ஆக்டர் அப்படின்னு ஒரு போட்டி நடந்துச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். 2 பேரும் தராசுல சமநிலையில ஒரே மாரி தான் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நடிப்புல ஆளுமை ஜாஸ்தி. ஆனா 2 பேருமே வந்து இந்த லேடீஸ் விஷயத்துல வீக்குங்க. இவங்கள பத்தின அந்த சர்ச்சைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. கமலஹாசனுக்கு எப்படி வந்து சர்ச்சையோ, ஒரு காலகட்டத்தில சர்ச்சைக்குன்னு வந்து பேர் போனது, அது லேடீஸ் விஷயத்தில. இப்ப ஆ அதாவது சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து பார்த்தேன்னா, "ஆடி ஓடி இப்ப தான் வந்து ஓஞ்சு போயிருக்காரு" அப்படின்னு சொல்லுவார்ல. அது மாரி இப்ப கமலஹாசன் இருக்கார். மோகன்லால் மேல பல விமர்சனங்கள் வந்து இது மாரியான விஷயத்தில வந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி வந்து நடந்தது. அந்த நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடக்கும்போது, மம்முட்டி, மோகன்லால் இவங்க எல்லாருமே பக்கத்தில உட்காந்துருப்பாங்க. அப்ப ஸ்ருதி ஹாசன் வந்து கமலஹாசனோட பொண்ணு மேடையில டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு தப்பான வந்து சைகை ஒண்ணு குடுத்து, அந்த சைகை மூலியமா ரொம்ப பரவலா வந்து பேசப்பட்டார். என்னடா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இவ்வளோ கேடுகெட்ட, கேவலமான வேலையெல்லாம் வந்து பண்றாப்ல அப்படின்னு, அவர் மேல அப்பயே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டும், விமர்சனமும் வந்து எழ ஆரம்பிச்சது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த மெட்டி ஒலின்னு சீரியல் பார்த்துருப்பீங்க. அந்த சீரியல்ல அந்த மாமியார் கேரக்டர்ல ராஜம்னு ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க ரியல் லைஃப்ல வந்து மோகன்லால பத்தி சொல்லும்போது, ரொம்ப நன்றி இல்லாத மனுஷன். நன்றி மறந்த மனுஷன். அவர் மாரி இந்த உலகத்தில நன்றி கெட்டவர் யாருமே இல்லன்னு சொல்லிட்டு, மோகன்லால் மேல சில கடுமையான விமர்சனங்களும் வந்து வச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், மலையாள சினிமாவுல பல ஆண்டுகளா குணச்சித்திர ரோல்ல நடிச்சு, எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து வர்றவங்க தான் நடிகை ஜாலி யூஷே. சமீபத்தில அவங்க ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுல மோகன்லாலோட நடிச்சப்ப தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ண ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாலி ஈஷோ வந்து தன்னுடைய நீண்ட கால திரைப்பயணத்தில எந்த நடிகராலயுமே எனக்கு மோசமான அனுபவம் ஏற்பட்டதில்ல. ஆனா, ஆரம்ப காலத்தில மோகன்லாலோட இணைஞ்சு நடிச்சப்ப மட்டும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப அசௌகரியத்த ஏற்படுத்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இல்ல, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல மோகன்லால் எப்பயுமே ஜாலியா எல்லாரையும் கேலி செஞ்சு பேசுறது வந்து வழக்கம். தன்னுடைய அதாவது தன்னோட முதல் முறையா நடிக்கிறப்ப தொடர்ந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்து இருப்பார். அப்ப என்ன செய்றதுன்னு தெரியாம ரொம்ப தர்ம சங்கடமா வந்துருந்துச்சு. அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் நம்ம மட்டும் தான் வந்து பெண்ணா இருந்ததுனால, அந்த சூழல் இன்னும் அசௌகரியத்த குடுத்தது. சில நேரங்கள்ல டபுள் மீனிங்லலாம் வந்து பேசுவாரு, ஜோக் அடிப்பாரு. அது எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அந்த சம்பவத்த மனசுல வைக்காம, அதுக்கப்புறம் மோகன்லாலோட பல படங்கள்ல நடிச்சேன். ஒரு படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங் அப்ப, "இனி இந்த மாரி புதுசா வரக்கூடிய நடிகைகள்ட்ட தயவு செஞ்சு இந்த கேலி கிண்டல்லாம் வந்து பேசாதீங்க. அது ஒரு மாரி வந்து இருக்குன்னு" மோகன்லால்ட்ட வந்து பார்த்தேன்னா, நேரடியாவே நான் சொன்னேன். நான் திருமணமானவ. எனக்கே உங்களோட கேலி பேச்சுக்கள் ரொம்ப அசௌகரியமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, புதுசா வரக்கூடிய இளம் நடிகைகளுக்கு அது எவ்வளவு மன அழுத்தத்த வந்து குடுக்கும்னு வந்து யோசிங்க. அவங்க இயல்பா பழகுற வரைக்கும், இது போன்ற கமெண்ட்ஸ்கள நீங்க வந்து தவிர்க்கலாம்ல, அப்படின்னு அவங்க மோகன்லால்ட்ட சொன்னதாவும், அதுக்கப்புறமும் அத கேட்டு மோகன்லால் ரொம்ப ரியலைஸ் பண்ணி தன்னோட தவற உணர்ந்து, "சாரி என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு ஜாலி ஈஷாட்ட வந்து பார்த்தோன்னா கேட்டதாவும், அந்த இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியாவுல பரவலா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜாலி ஈஷா வந்து குடுத்தது. அப்ப மோகன்லால பத்தின பாசிட்டிவான விஷயத்த விட, அதிகமான பேரு மோகன்லால பத்தின நெகட்டிவான விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு லேடீஸ் விஷயத்துலலாம் இப்படித்தான், அப்படித்தான் அப்படின்னு வந்து சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மோகன்லால பத்தி ஓரலா நீங்க அந்த டயத்துல வந்து பார்த்தோன்னா தெரிஞ்ச விஷயங்கள் கிசுகிசு என்ன அப்படிங்கிறது இருந்துச்சுனால், அத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.